இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பருத்தி எடுத்து டெக்கரேஷன் வேறவா சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கு. ஐயோ எனக்கு வேண்டாம். மண்ணோட அந்த சூட்டு வெயிட் பார்ப்பது அந்த மண்ணோட ஹீட் இருக்க வரைக்கும் அது கொஞ்சம் நீங்கள் ஏதாவது செஞ்சு தருவோம்னு பார்த்தா என்னதான் வேலை வாங்கிக்கிறீங்க. நான் என்னைக்கு செஞ்சுக்கிறேன் மீன்லாம் சும்மா செஞ்சு கற்றுக்க வேண்டியதான். ஐயோ அதை யார் இதெல்லாம் தொட மாட்டேனே நம்ம அப்புறம் எப்படி செய்யுது. சரி நான் அப்படி செய்கிறேன். சரி பார்க்கலாம் நீ எப்படி வந்து இதை வறுக்கிற அப்படின்றது வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். மாறமாத பிள்ளை போல மடியிலே மடியிலே உறங்கிவிட நீலா வரும் நேரம் நட்சத்திரம் தேவையில்லை நீ வந்த நேரம் நெஞ்சில் ஒரு ஊடல் இல்லை வண்ண பூக்கள் வேர்க்கும் முன்னே வரச் சொல்லு தென்றலை என்ன பண்ணுற பாரதி இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் சங்கராமி சங்கராமீன் சண்டே ஸ்பெஷல் சங்கராமீனா. ஓ இது தனித்தனியாக பிச்சுட்டியா தலை தனியாக முண்டை தனியாக பிச்சுட்டு முண்டை தனியாக தலை தனியாக முண்டை தனியாக பிரிச்சுட்டியா. எதுக்கு இது குழம்புக்கு போறியா என்ன பண்ண போறா. வறுக்கிறதுக்கு வறுத்தா நல்லா இருக்குமா. நல்லா இருக்கா. குப்பையில் போட்டுருலாம். குப்பையில் போகிறதுக்கு எதுக்கு அப்படியே எடுத்து போட்டுடலாமா வறுத்தியா போடணும். கேள்வி என்னம்மா கேஸில் மண் சட்டிலாம் வச்சுக்கிறா. டேஸ்ட் வேறு மாதிரி மாங்காய் கட்டிருக்கோம். மண் சட்டியில் வச்சா டேஸ்ட் வேறு மாதிரி சொன்னாங்க. அதை நாங்கள் ஃபாலோ பண்ணலான்னு பார்க்குறோம். குழம்பா இருக்காது வேறு மாதிரி. குழம்பா இருக்காது வேறு மாதிரி இருக்குன்றியா. அதனால் வந்து இன்றைக்கி அம்மா வந்து மண் சட்டியில் தான் வந்து குழம்பு வைக்க போகிறாங்க. ஒன்றும் ஸ்பெஷல் இல்லை கார குழம்பு தான். முருங்கைக்காய் மாங்காய் இதெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் அந்த பக்கம் முட்டை அரைஞ்சி வச்சுருக்காங்க. சட்டியில் வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதனால் வந்து நம்ம அதை ஃபாலோ பண்ண போகிறோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரைஸ் வச்சுருக்காங்க. இந்த சைடில் வந்து குழம்பு கூப்பிட்றாங்க. ஒரு பக்கம் பாரதி வந்து மீன் க்ளீன் பண்ணிகிட்ருக்கான் வறுக்கிறதுக்கு வறுத்து அப்படியே சாப்பிட்றதுக்கு. என்ன காம்பினேஷன் இல்லை காம்பினேஷன் என்ன கார குழம்பு மீன் வறுவல் கூட நினைப்பீங்க. ஏன்னா வந்து இவன் மட்டும்தான் சாப்பிடுவான். குழம்பு வச்சா அவன் சாப்பிட மாட்டான். ஸோ அதனால் அப்படியே வறுத்து சாப்பிட்டுக்கிட்டு கார குழம்புக்கு வெங்காயம் தக்காளி கொடுக்குறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மண் சட்டியில் ஒரு குடி நல்லா இருக்கு. நீங்கள் இந்த மாதிரி மண் சட்டியில் வச்சு சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்கள். களி போடுவா போட போகிறேன். தக்காளி வதங்கினோடனே இப்போ முருங்கைக்காய் கத்திரிக்காய் அதெல்லாம் போட்டு மாவு எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி இப்படி காய்ச்சிடுவோம். அது ஒதுக்கிட்டு பாருங்க அந்த டேஸ்ட்டே வேறு மண் பக்கத்தில். இந்த கட்டி நாங்கள் எங்கே தேடி போவோம் இதுக்காகவே மண்ணில் போயிட்டு நாங்கள் எங்கெங்கெல்லாம் அலைஞ்சி தேடி இதை கடைவாங்க. ஆமாம் ஏன்னா இதில் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. உடம்புக்கு இல்லை எனக்கு ரொம்ப நாள் வேறு ஆசை. எனக்கு மண் சட்டி வாங்கி தான் வந்து குழம்பு வைக்கணும் அப்படின்னு. இல்லை அங்கே போயிட்டு எப்பவுமே நம்ம வந்து போயிட்டோம். அதனால மண் சட்டி வாங்கி அதை குழம்பு வச்சு அதோட டேஸ்ட் பார்க்கணுன்னு தான் போகணும். அங்கேயே பார்த்துச்சு. ஆனால் அதை மறுபடியும் ஃபாலோ பண்ணுறோம். சட்டி கடையிலும் அப்படி கிடையாது. மலையனூருக்கு வந்து பொங்கல் வைக்க போயிருந்தோம். சரி எப்பவுமே வந்து அம்மா வந்து அந்த பயிர் கடையிற சட்டி மாதிரி அப்படி வாங்குவாங்க. அப்புறம் நான் தான் சொன்னேன் வானல் வாங்கிக்கமா ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசைன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் அந்த சட்டிக்கு பதிலாக மண் வானல் வாங்கிட்டாங்க. இனிமேல் வந்து இந்த வானலில் தான் குழம்பு வச்சு சாப்பிடணும். என்ன பாருங்க காரக்குழம்பு வத்த குழம்பு சுண்டக்காய் குழம்பு அந்த மாதிரிலாம் வச்சா நல்லாயிருக்கும். மீன்லாம் க்ளீன் பண்ணி ஸ்லைஸ்லாம் போட்டான். அப்படியே இப்படி திரும்பினா வந்து எங்கள் அம்மா வந்து குழம்பு கூட்டிகிட்டு இருக்காங்க. அப்படியே ட்ரை ஆகிடுச்சு. இப்போ மாங்காய் முருங்கைக்காய் போட்டோம். அப்படியே வதங்கிடுச்சு. ஓ பலாக்கொட்டையும் போட்டிருக்கேன். பலாக்கொட்டையும் போடுறேன். பலாக்கொட்டை வந்து நீங்கள் இந்த மாதிரி பலாக்கொட்டைலாம் போட்டு வச்சுருக்கீங்களா சொல்லுங்கள். சூப்பராக இருக்கும். சாம்பாருக்கும் நல்லாயிருக்கும், காரக்குழம்பும் நல்லாயிருக்கும், பொரியலுமே பண்ணலாம். பலாக்கொட்டையை
பலாக்கொட்டை ஏதுன்னு பார்த்தீங்கன்னா பாரதி நான் ஊருக்கு போயிட்டு வரும்போது மரத்துலேயே பறிச்சுட்டு வந்தோம் ஒரு பழம். அது பறிச்சுட்டு வந்து அதை அரிஞ்சு சாப்பிட்டு அந்த கொட்டையை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி குழம்புல போட்டு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இன்னும் அவிச்சு சாப்பிட்டா அதுவும் நல்லாயிருக்கும். எல்லாமே பண்ணலாம். பொரியல் பண்ணலாம் இல்லைம்மா? பொரியல் பண்ணி சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். ஊரில் நம்ம இருக்கும்போதெல்லாம் அடுப்பில் சுட்டு சாப்பிடுவாங்க. இருக்கிற மாதிரி உப்பு போட்டு அவிச்சு சாப்பிட்டாலும் செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி குழம்புல போட்டு வச்சாலும் அதோட சமையல் அதை சாப்பிட்டு பார்த்தா ஒரு டேஸ்ட் வந்து நீங்கள் எல்லோரும் வாங்கி ரொம்ப சாப்பிடுவாங்க. கும்பலா வாங்க, எங்கள் அம்மா பலாக்கொட்டை குழம்பு வைக்கிறாங்க. பலாக்கொட்டை குழம்பு சாப்பிட்றதுக்கே கும்பலாக என்ன வருது? ஏதோ பாக்ஸ் எல்லாம் கிட்ட எடுத்து வந்துச்சுன்னு உட்காந்துட்டேன். ஃப்ரை பண்ணுறதுக்கா? மசாலா ரெடி பண்ணிட்டுருக்கியா? ஆயில் ஃப்ரையா இல்லை டீப் ஃப்ரையா? அதாவது தோசைக்கல்லில் போட்டு எடுக்க போறியா இல்லை எண்ணெயில் போட்டு எடுக்க போறியா? என்ன தோணுதோ அதை செஞ்சிடலாம். ஆனால் இப்போ போட்டு ஊற வைக்க போகிறேன், அவ்வளோதானே? சரி, ஓகே. மறந்துட்டியா? எப்போ போட்டா இன்னும் நீ இது பண்ணல. ஆனால் போட்டல, மீன் போகிறதுக்கு முன்னாடியே போட்டேன், ஞாபகம் வந்து. இது எண்ணெய் ஊற்றி கூட பண்ணலாம் தானே? முட்டையா? ஓ, முட்டை கூட ஊற்றலாமா? இப்போ நீ தண்ணி ஊற்றுற. ஓகே. நான் மிளகாத்தூளில் போட்டு குளிப்பாட்டுறியா? அது பேர் தெரியல. எது பேர் தெரியல? ஊற வைக்கிறியா? ஊற வைக்கிறோம்டா. அந்த மாதிரி இவங்களை போட்டு ஊற வைக்கிற பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. மிளகாத்தூள்லாம் போட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஊற விட்டு அதுக்கப்புறம் வறுத்து வேண்டியதான். சரி, மண்டையும் எதுக்கு சும்மா விடுவாங்கன்னு போட்டு வச்சுக்கிறேன். ஆனால் நம்ம குழம்பு வச்சாச்சு. இல்லைன்னா இதை போட்டு குழம்பு வைக்கலாம்னு சொல்லுவாங்கல்ல. எதுக்கு? சரி, அதையும் வறுத்து எடுத்துடலாம். ஒரு 6 பீஸ் தானே, அப்படியே அதிலே போட்டு வறுத்து எடுத்துடலாம். எண்ணெயிலே போட்டு வறுத்து எடுத்துடலாமா? சரி சரி. குழம்பு கொதிச்சுட்டு காரக்குழம்பு கொதிச்சுட்டு அதில் எக்கு போட்டோம். அது எங்களுக்கு பிடிக்கும். அதில் போட்டால் பிடிக்கும். அவிச்சு முட்டை அதில் போட்டியா? சரி சரி. அந்த மாதிரி போட்டு சாப்பிட்டா அதோட டேஸ்ட் வேறு. அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இல்லை? குழம்புலே போட்டால் நல்லா இருக்கும். அதனால குழம்புலே போட்டு வச்சு கொதிச்சிட்டு இருக்கு. என்ன புளி ஊற்றல. குழம்பு கொதிச்சு காய் வெந்தோடனே புளி ஊற்றும். சரி பாருங்க, என்ன காய் கொஞ்சம் வேகணும். அவ்வளோதான். எப்படி கொதிக்குது பாருங்க, தலை சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் வச்சு நீங்கள் கூட அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மண் சட்டிலாம் வாங்கி குழம்பு வச்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். குழம்பு கொதிச்சுட்டா ரெடி ஆகிடுச்சு. எப்போவோ ஆஃப் பண்ணிட்டோம். ஆஃப் பண்ண பிறகு கொதிச்சுட்டே இருக்கேன். அதாவது அந்த மண்ணோட அந்த சூட்டு வீட் பார்க்குறது அந்த மண்ணோட ஹீட் இருக்க வரைக்கும் அது கொதிச்சுட்டே இருக்குது. நல்லா சூப்பராக கொதிச்சிச்சு. அவ்வளோதான். மேலே அப்படியே கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சம் தூவி இறக்கலாம் இல்லை? சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட்லாம். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். மேலே அப்படி கையை தூக்கணும். என்ன மணல் அடிக்குதா? என்ன காமிச்சா? மீன் என்ன எண்ணெயில் பொரிச்சு எடுக்கறியா? சின்ன ஆனில் ஸ்டடி ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கிட்டா? சரி சரி. ஒரு மீனா எண்ணெய் இதாக ஒரு மீனாக போட்டு எடுக்கணும். ஏன்னா உப்பு கரெக்டாக இருக்கா, காரம் கரெக்டாக இருக்கா பார்த்துக்க. இந்த மீனில் டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வானலுமே அப்படியே சின்னதாக வச்சு இதெல்லாம் கரெக்டாக இருக்கும்ல. ஒன்று போட்டு எடுக்கிறதுக்கு நல்லா வேவறதுக்கும் இதில் இடம் இருக்கும். ஒரு மீனாக போட்டால் தான். 2 போட்டால் வானலில் இடம் இருக்காது. குட்டி கடாய் இது. குட்டி கடாயில் போட்டு ஒரு மீனை டேஸ்ட் பண்ணுறதுக்காக வறுத்து எடுத்து வச்சாச்சு. என்னடா என்ன மீன்? சங்கரா மீன் வறுவல். என்ன வருது? மீன்லாம் வறுத்து எடுத்துட்டியா? தலை மட்டும். ஓ, இந்த பக்கம் பற்றி தான். ஓ, எடுத்துட்ட பிறகு சாப்பிடலாமான்னு என்னையே கேட்குற? ஆமாம், சாப்பிட்டு தான் பாரு ஒரு தடவை எப்படி. ஐயோ, அப்படியே அடிக்க வச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா தலை வறுத்துட்டு பாரதி வறுத்து எடுத்துட்டியா?
வறுத்து எல்லாம் டெக்கரேஷன்லாம் முடிச்சு வச்சிருக்கேன். வறுத்து எடுத்து டெக்கரேஷன் வேறவா? ஒரு சாப்பிட்டு பாரு எப்படி இருக்கு. ஐயோ எனக்கு வேண்டாம், நீ வேணா அம்மாட்ட கொடுத்து அவங்க கிட்ட டேஸ்ட் பண்ண சொல்லு. செஞ்சு முடிச்சு பார்த்தீங்களா டெக்கரேஷன்லாம் சூப்பராக பண்ணியிருக்காரு. மீன் ஒரு சாப்பிட்டு பாரு. எனக்கு வேணவே வேணும். ஆனால் ஸ்மெல்லு வருது. ஸ்மெல்லு வரதான் ஸ்மெல்லாம் பார்த்துங்க. ஸ்மெல்லாம் அவ்வளோதான். சண்டே ஸ்பெஷல் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. மண் சட்டி குழம்பு பார்த்துருப்பீங்க வீடியோவில். இப்போ சாப்பிட்றதுக்கு வந்து ரெடி ஆகிட்டோம். இந்த பக்கம் பாரதி வறுத்த மீன் வறுவல், சங்கரா மீன் வறுவல். அம்மா வந்து எல்லோருக்கும் சாப்பாடு போட்டுட்ருக்காங்க. இப்போ சாப்பிட்டுட்டு குழம்பு எப்படி இருக்குன்னு பாரதி சொல்லுவா. பாரதி வறுத்த மீன் வறுவல் அம்மா சாப்பிட்டு அம்மா எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. மாற்றி மாற்றி இப்போ வந்து நீங்கள் ரிவ்யூ கொடுக்க போகிறீங்க. இப்போ அம்மா வந்து பாரதி வறுத்த மீன் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. செம்ம டேஸ்ட்டு பாரதி. செம்மையாக இருக்குது மீன். வறுத்த மீன் சங்கரா மீன் செம்ம டேஸ்ட்டு. சங்கரா மீன்னாலே நல்லா இருக்கும்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். சங்கரா மீன் டேஸ்ட்டு தான். அதனால் அவங்க வறுத்துருக்கிற ஸ்டைல் செம்ம டேஸ்ட்டு. பாரதி என்ன நிறைய புகழ்ச்சி கிடைக்குது. அம்மா வச்ச மாங்காய் முருங்கைக்காய் போட்டு, அதாவது சட்டியில் வச்ச காரக்குழம்பு, முட்டை. இது எப்படி இதுன்னு இப்போ நீ சொல்கிற. எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? எப்பவுமே செய்கிறத விட மண் சட்டியில் செஞ்சதுனால சூப்பராக இருக்குது அப்படின்ற. ஏன்னா ஆமாம், பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மீன் வறுவல். சங்கரா மீனில் முள் இருக்குமா? அதிகமாக இருக்குமோ? சரி, ஓகே. ரிவ்யூ பார்த்தா 2 பேருமே வந்து சூப்பராக சொல்லியிருக்காங்க. அதாவது பாரதி வறுத்த மீனும் நல்லா இருக்குன்னு அம்மா சொன்னாங்க, அம்மா வச்ச குழம்பு நல்லா இருக்குன்னு சொல்லி பாரதி சொல்லியிருந்தா. அதான் எல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சிக்கலாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து மண் சட்டி காரக்குழம்பு ப்ளஸ் சங்கரா மீன் வறுவல் வந்து சாப்பிட்ருக்கீங்களா? அந்த காம்பினேஷனில் வந்து சாப்பிட்ருக்கீங்களா அப்படி சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய். பாய் சொல்லுமா.